இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் இயேசுவின் திருமுழுக்கு விழாவை அன்னையாம் திரு அவை கொண்டாடுகிறது. அன்புக்குரியவருடைய பங்கிலே நான் பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரு பெரியவர் என்னை சந்திக்க வந்தார். அவர் என்னிடம், ஃபாதர், எனக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கான், அவனுக்கு கொஞ்ச நாளா பிறந்ததுல இருந்து உடம்புக்கு முடியாமலே அவனை மருத்துவமனையிலே வைத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு ஆசை, நம்பிக்கை, என்னுடைய பேரனுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்ற போது அவனுக்கு நன்றாக உடல் நலம் வந்துவிடும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று கூறினார். நானும் சரி, நீங்க திருமுழுக்காக ஏற்பாடுகளை செய்யுங்கள், கொடுத்து விடலாம் என்று கூறினேன். பின்னர் ஒரு வாரம் கழித்து அந்த குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது. திருமுழுக்கு கொடுத்து 2 வாரங்கள் கழித்து அந்த வீட்டை சந்திக்க நேர்ந்தது. அப்போது அந்த குழந்தையானது எப்படி இருக்கின்றது என்று கேட்ட பிறகு அவர்கள் கூறினார்கள், திருமுழுக்கு பெற்ற பிறகு அந்த குழந்தையானது நன்றாக இருக்கிறது, உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கிறது என்று கூறினார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் திரு அவை ஏற்படுத்திய திருவருட் சாதனங்களிலே அனைத்து திருவருட் சாதனங்களுக்கும் நுழைவு வாயிலாக இருக்கிறது இந்த திருமுழுக்கு தான். எவ்வாறு ஒரு வீட்டிற்கு வாசல் நுழைவு வாயில் என்பது அவசியமாக இருக்கிறதோ, அதுபோல கத்தோலிக்க திரு அவையிலே இந்த திருவருட் சாதனங்களை பெறுவதற்கு திருமுழுக்கு என்னும் திருவருட் சாதனம் நமக்கு நுழைவு வாயிலாக இருக்கிறது. ஒரு குழந்தையானது திருமுழுக்கு பெறுகின்ற போது பிறப்பு நிலை பாவத்திலிருந்து அது விடுபடுகின்றது. அது கத்தோலிக்க திரு அவையின் உறுப்பினராக அது அங்கீகரிக்கப்படுகின்றது. 3ஆவதாக தூய ஆவியின் வல்லமை பெற்ற குழந்தையாக இருக்கின்றது. 4ஆவதாக கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறோம். அன்புக்குரியவர்களை, விவிலியத்தை பார்க்கின்ற போது 7 வகையான திருமுழுக்கு இருக்கின்றது. முதல் திருமுழுக்கு மோசையின் திருமுழுக்கு. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1லிருந்து 2வது வசனங்களை பார்க்கின்ற போது, சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றனர். அன்புக்குரியவர்களே, இந்த இஸ்ராயேல் மக்கள் செங்கடலை வழியாக சென்ற போது அவர்கள் அந்த மதில் சுவர்களால், தங்களை இந்த நீர் சுவர்களால் சூழ்ந்திருப்பதை கண்டு அவர்கள் கடந்து செல்ல முடியாமல் தவிக்கின்ற போது ஒரு மேகம் அவர்களை வழி நடத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 21லிருந்து 31 வசனங்களை வாசிக்கின்ற போது நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறு கடவுள் இஸ்ராயேல் மக்களை எகிப்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து விடுத்து காப்பாற்றினார் என்று கூறப்படுகிறது. இது யாத்திரை என்று அறிவோம். இதைத்தான் பவுல் இந்த கொரிந்தியர் புத்தகத்திலே திருமுழுக்கு, இது மோசையின் திருமுழுக்கு என்பதை அவர் தெளிவாக கொடுக்கிறார். 2வது வகையான திருமுழுக்கு துன்பத்தின் திருமுழுக்கு. மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரம் 38லிருந்து 39 வசனங்களை பார்க்கின்ற போது, இயேசு அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியாதா? நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கை நீங்கள் பெறுவீர்கள் என்று கூறுகிறார். இந்த ஞானஸ்நானம் என்பது தண்ணீரை குறிக்கவில்லை, மாறாக கிறிஸ்துவின் மரணத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. திருமுழுக்கு இயேசுவின் பாடுகள், வேதனைகள், சிலுவையை உள்ளடக்கிய திருமுழுக்குவாக இருக்கிறது. இயேசுவுக்கு தன்னுடைய துன்பத்தின் கிண்ணம் தெரியும். இது சவுக்கால் மற்றும் சிலுவையின் மூலம் கிடைக்கின்ற அவமானம் மற்றும் வேதனையானது என்பதை தான் இயேசு இந்த துன்பத்தின் திருமுழுக்கு வழியாக கூறுகிறார். மத்தேயு நற்செய்தி 26லிருந்து 36லிருந்து 46 வசனங்களை வாசிக்கின்ற போது நாம் நிச்சயம் புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக கூற வேண்டும் என்றால், இயேசுவுக்கு ஒரு அநீதியான மனிதர்களால் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இது அவமானத்திலும் வெட்கத்திலும் ஒரு கொடூரமான தீர்ப்பாக இருக்கிறது. இயேசு
மூழ்கிறார். ஆனால் யாக்கோபும் யோவானும் இயேசுவின் அருகில் இருக்கின்ற போது நமக்கு மரியாதையும் நமக்கு வெகும் மகுதியும் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு கூறுகிறார், என்னை பின்பற்றுகிறவன் எவனும் சிலுவையை தூக்காமல் என்னை பின்பற்ற முடியாது என்று. இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் துன்பத்தின் திருமுழுக்கு உண்டு என்பதைத்தான் இயேசு இந்த துன்பத்தின் திருமுழுக்கு வழியாக நமக்கு தெள்ள தெளிவாக கூறுகிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்கின்ற போது, கிறிஸ்து உங்களுக்கு துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவர்கள், இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள் என்பதைத்தான் இந்த துன்பத்தின் திருமுழுக்கு நமக்கு தெள்ள தெளிவாக கூறுகிறது. 3வது திருமுழுக்கு, திருமுழுக்கு யோவான் வழங்கும் திருமுழுக்கு. மார்க்கு நற்செய்தி 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கின்ற போது, திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்துக்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என பறைசாற்றி வந்தார். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் வருகைக்காக திருமுழுக்கு யோவான் ஒவ்வொரு மக்களையும் ஆயத்தப்படுத்துவதற்காக இருக்கிறார். இயேசு வரப்போகிறார், அவர் உங்களுக்கு மீட்பை தரப்போகிறார். எனவே நீங்கள் மனம் மாறி நீங்கள் இயேசுவின் வருகையை நீங்கள் எதிர்கொண்டு அவரது மீட்பு பணியில், இறையாட்சி பணியில் பங்கு பெற வேண்டும் என்பதைத்தான் அவர் அழைப்பு விடுகிறார். எனவே யூதா தேசத்தார் முழுவதும், எருசலேம் முழுவதும் அவரிடத்தில் வந்து தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு திருமுழுக்கு பெறுகிறார்கள். 4வது திருமுழுக்கு இயேசுவின் திருமுழுக்கு. அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கின்ற போது, அப்பொழுது இயேசு யோவானிடத்தில் திருமுழுக்கு பெறும்படி கலிலேயாவில் யோர்தானுக்கு வந்தார். ஏன் இயேசு திருமுழுக்கு பெற வேண்டும்? கிறிஸ்து பாவம் எதுவும் அறியவில்லை, மனம் திரும்புதல் அல்லது மன்னிப்பு தேவையில்லை. அப்படி என்றால் ஏன் இயேசு திருமுழுக்கு பெற வேண்டும்? அன்புக்குரியவர்களே, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம் கூறுகிறது, நம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகும்படி கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். இருப்பினும் இந்த உலகில் உள்ள எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதற்காக இயேசு திருமுழுக்கு பெற்றார். கடவுளின் நோக்கத்தை, கடவுளின் நன்மைத்தனத்தை நிராகரித்த அந்த பரிசேயர்களை போல அல்லாமல் இயேசு முன் உதாரணமாக தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிபவராக இருப்பதை இயேசு திருமுழுக்கின் வழியாக இந்த உலகுக்கு எடுத்து காட்டுபவராக இருக்கின்றார். தனது தந்தை கடவுளானவர் தனது மகன் மீது வைத்திருந்த அன்பை உறுதிப்படுத்துபவராக இருக்கின்றார். எனவேதான் இயேசு திருமுழுக்கு பெறுகின்ற போது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானம் திறந்து அங்கே பொழியப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு திருமுழுக்கு பெற்றவுடன் அவரது பணிகள் அங்கே தொடங்குகிறது. அந்த நற்செய்தி பணிகளுக்கு தேவையான, இயேசு தன்னுடைய வாழ்வில் செய்த ஒவ்வொரு பணிகளுக்கும் தேவையான ஆற்றலை, சக்தியை தன்னுடைய தந்தை கடவுளின் வழியாக அவர் தூய ஆவியின் வல்லமையோடு அங்கே அவர் செய்ய முடிகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. 5வது திருமுழுக்கு நெருப்பினால் திருமுழுக்கு. மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 11வது வசனம் கூறுகிறது, நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்ல கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று கூறப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, திருத்தூதர்கள் பணிகள் 2வது அதிகாரத்திலே பார்க்கின்ற போது, தூய ஆவியின் வருகைக்காக திருத்தூதர்கள் அனைவரும் அங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது, அங்கே தூய ஆவியின் வல்லமை பெறுவதற்காக திருத்தூதர்கள் அனைவரும் ஒன்றாக இணைகிறார்கள். 3வது அதிகாரத்திலே பார்க்கின்ற போது, தூய ஆவி அவர்களிடம் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மீதும் அவர்கள் மீது அமர்வதை அவர்கள் கண்டார்கள். இதன் வழியாக அவர்கள் நற்செய்தி பணி அறிவிப்பதற்கான தேவையான ஆற்றலையும் வல்லமையும் பெறுவதைத்தான் இந்த நெருப்பினால் திருமுழுக்கு கூறப்படுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நற்செய்தி பணியாற்ற இந்த உலகிலே யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்கள் நெருப்பினால் திருமுழுக்கு அடையப்படுகிறார்கள். அவர்கள் தூய ஆவியின் வல்லமை வழியாக, அந்த அக்கினி நெருப்பு வழியாக அவர்கள் ஆற்றலாலும்
வல்லமையாலும் நிரப்பப்படுவதைத்தான் இந்த நெருப்பின் திருமுழுக்கு நமக்கு கூறப்படுகிறது. 6வது வகையான திருமுழுக்கு தூய ஆவியின் திருமுழுக்கு. திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரம் 5வது வசனம் மற்றும் 8வது வசனம் தெள்ள தெளிவாக கூறுகிறது. யோவான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். தூய ஆவி உங்களிடம் வரும்போது கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமில் உள்ள யூதா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். தூய ஆவியின் திருமுழுக்கு என்பது கடவுளின் ஒப்புதலின் அடையாளமாகும். கிறிஸ்துவில் நீங்கள் முழுமை பெற்றவுடனே அவரது ஆவி உங்கள் மேல் தங்கியிருந்து உங்களை வழி நடத்துவதாக இருக்கிறது என்பதுதான் கூறுகிறார். தூய ஆவியின் திருமுழுக்கு என்பது கடவுளின் ஒப்புதலின் அடையாளமாக இருக்கிறது. எவ்வாறு இறைமகன் இயேசு திருமுழுக்கு பெற்றவுடன் தூய ஆவி அவர் மீது விழுந்து அவர் ஆற்றலை பெற்று நற்செய்தி அறிவிக்க அவர் வலிமையும் ஆற்றலையும் பெற்றாரோ, அதுபோன்று நாமும் தூய ஆவியின் வல்லமையோடு நம் அன்றாட கடமைகளை நிறைவேற்ற முடியும் என்பதைத்தான் தூய ஆவியின் திருமுழுக்கு நமக்கு கூறப்படுகிறது. 7வது வகையான திருமுழுக்கு இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு. அன்புக்குரியவர்களே, திருத்துதர் புத்தகம் 2வது அதிகாரம் 36 38வது வசனங்களை பார்க்கின்ற போது, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவும் கடவுளும் ஆண்டவரும் மெசியாவுமானவர் என்பதை இஸ்ராயல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவராக பேதுருவையும் மற்ற திருத்துதரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்போது தூய ஆவியை நீங்கள் கொடையாக பெறுவீர்கள் என்று கூறுகிறார். இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு நாம் பெறுவது என்பது நமது பாவ மன்னிப்புக்காக என்பது தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது. இந்த திருமுழுக்கு இல்லாமல் நம்முடைய வாழ்விலை மன்னிப்பு என்பது நமக்கு கிடையவே கிடையாது என்பதை திருவிவிலியம் தெள்ள தெளிவாக கூறுகிறது. கொலோசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 11 15 வசனங்களை வாசிக்கின்ற போது நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். திருத்தூதர்கள் புத்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனங்களை வாசிக்கின்ற போதும் நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த 7 வகையான திருமுழுக்கு என்பதை நாம் விவிலியத்தின் வழியாக நாம் பார்த்தோம். இந்த 7 வகையான திருமுழுக்கு இருந்தாலும் நாம் இயேசுவின் பெயரால் பெறுகின்ற ஒரே ஒரு திருமுழுக்கு தான் தண்ணீரால் திருமுழுக்கு நடைபெறுகிறது. எவ்வாறு நாம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் தண்ணீர் ஊற்றி திருமுழுக்கு பெறுகின்ற போது தூய ஆவியின் வல்லமை இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவரின் மீதும் பொழிபவராக, நம் ஒவ்வொருவரின் மீதும் செயல் ஆற்றுபவராக இருக்கின்றார். இந்த திருமுழுக்கின் வழியாக நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்பவராக இருக்கின்றார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நாமும் கிறிஸ்துவின் இறப்பு மற்றும் மரணம் உயிர்ப்பு அனைத்திலும் நாமும் பங்கு பெறுபவர்களாக என்பதைத்தான் இந்த திருமுழுக்கு விழா என்பது நமக்கு எடுத்துக் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்திலே இந்த திருமுழுக்கு என்பது ஒரு சடங்காக இருக்கிறது. திருமுழுக்கு என்பது ஒரு ஆடம்பர செலவாக மாறிவிட்டது. நாம் விவிலியத்தின் வழியாக திருமுழுக்கின் ஒரு 7 வகையான திருமுழுக்கை நாம் பற்றி பார்த்தோம். அந்த திருமுழுக்கு எவ்வளவு வல்லமையுள்ளதாக ஆட்சியுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த திருமுழுக்கு ஒரு சடங்காக இன்று நம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய திருவருட் சாதனைகளின் நுழைவு வாயிலாக இருக்கிறது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய கடமை பணி இருக்கிறது என்பதைத்தான் இந்த திருமுழுக்கு விழா நமக்கு எடுத்து கூறுகிறது. அப்படி என்றால் திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவின் பெயரால் நாம் நற்செயல்கள் செய்ய அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து இந்த உலகில் எவ்வாறு திருமுழுக்கு பெற்றவுடன் தன்னுடைய ஆவியின் வல்லமையால் அவர் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து ஆற்ற தன்னுடைய தந்தை கடவுளிலிருந்து வல்லமை பெற்றாரோ, அதுபோன்று நாமும் நம்முடைய திருமுழுக்கின் வழியாக இறைமகன் இயேசுவிடமிருந்து நாம் வல்லமைகளை பெற்று கடமைகளை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் தெள்ள தெளிவாக கூறுகிறது. எனவே அன்பு உறவுகளை, நம்முடைய
திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த தூய ஆவி நாம் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அதை மற்றவர்களுக்கு பயிரக்கூடிய நற்செயல்களை நாம் பரப்புவோம், அறிவிப்போம். நாமும் இயேசுவின் இறையாட்சி பணியில் பங்கு பெறுவோம். ஆமென். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த புதிய வாரத்திற்காக இடம் மன்றாடுகிறோம். இயேசுவே, நீர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் நீ எம் குடும்பத்தையும் அரவணைப்பிழை வைத்து கரத்திலே பொறித்து வழி நடத்த வேண்டும் என நமக்கு என்றும் கேட்கிறோம் ஐயா. வாதையும் தன் கூடாரத்தை எந்த தீயாவையும் தீண்டாது அணுகாது என்று கூறிய அன்பு தெய்வமே, என் பிள்ளைகளை எந்த தீ சாத்திரமும் தீண்டாதபடி பாதுகாத்து வழி நடத்தி செல்லும் ஆண்டவரே. வேடரின் கண்ணி நின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று கூறியவரே, மருத்துவமனைகளே உடல் நோயினால் உள்ள நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே விடுதலை கொடுத்துள்ளும் ஆண்டவரே. நீரே ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, படிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உன் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்துள்ளும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல் தன்னுடைய பெற்றோரின் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஞான அறிவையும் பிள்ளைகளுக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதியும் நீடிய ஆயுளை கொடுத்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும் வல்லமையினால் நிரப்பி ஆவின் அபிஷேக வல்லமையே எங்கள் மீது பொழிந்து நீர்தாமே எங்களுக்கு தேவையானவற்றை தந்து எங்களை காத்து வழி நடத்த வேண்டும் என உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.